பல்லாவரம் அருகே இருக்கும் அனகாபுத்தூர் பகுதியில் அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தும் முடிவோடு தமிழ்நாடு அரசு இறங்கி இருக்கிறது. அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களின் வீடுகளை இடித்து தள்ளியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த செய்தியை அறிந்த நியூஸ் ஸ்கொயர் குழு அங்கே விரைந்து சென்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களையும் தங்களது கோபத்தையும் வெளிப்படுத்தினர். சத்தியமா சொல்றேன், ஓட்டுல யாரும் போட மாட்டேன். திராவிட மாடலா இது? நாசமா போன மாடல் இது. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். அடையாறு ஆற்று பகுதியோரம் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் இடிக்கிறாங்க அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டு நாங்கள் அனகாபுத்தூர் பகுதிக்கு வந்திருந்தோம். அனகாபுத்தூர் பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது இந்த வீடுகள் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி சுமார் 500 வீடுகள் கிட்ட இடிக்கப்பட்டிருக்கிறத செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இந்த பகுதி மக்கள்கிட்டயே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 40 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்கோம். எந்த கேஸுக்கும் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரமாக நீங்கள் வந்து காலி பண்ணாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நம்பர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. கேஸில் கோர்ட்டில் நம்பர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. 2 மணிக்கு மேலே உங்களுக்கு ஸ்டே வரும்னு சொன்னாங்க. ஸ்டே கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு வாரம் டைம் கொடுங்க. எங்களுக்கு இங்கே பாருங்கள் சார், மாடி வீடெலாம் கட்டி வச்சுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த வீடு வாசல் ஜன்னல் வாசல் நாங்கள் பேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். ஜன்னல் வாசல் குறைஞ்சபட்சம் 20,000 ஆகும். இன்றைக்கி யாருமே சாப்பிடல, எல்லாமே கஷ்டப்படுறாங்க தான். இந்த பாருங்கள் சார், நான் இன்றைக்கி வந்து பாத்ரூம் கழுவி தான் பிழைக்கிறேன். நாங்களே காலி பண்ணிட்டு போயிடுறோம் சார். எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். இன்னும் அதையும் கேட்க விரும்பலை. காலையில் வந்து நாங்கள் எங்கள் ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் பேசாதீங்க, ஏர்போர்ட்டில் பாத்ரூம் தான் கழுவுறேன் பாருங்கள் சார். ஏர்போர்ட்டில் பாத்ரூம் தான் கழுவுறேன். நீங்கள் கேளம்பாக்கத்துக்கு உள்ள வீடு தரேன்றீங்க. எனக்கு வீடு வேணாம், எனக்கு லோக்கலே இடம் கொடுங்க. இடமா பார்த்து கொடுத்துருங்க, நாங்களாம் வீடு கட்டி இருந்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் காலையும் கத்துறோம். எங்கள் பேச்சுக்கு மதிக்கலை. இவ்வளோ பேர் இருக்கோம், அவங்க மட்டும் சாப்பிட்டு வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா கொள்ளையும் கேட்கறது ஆள் கிடையாது. நாங்கள் ஜன்னல் வாசகெல்லாம் உடச்சு நாங்கள் எடுத்துருப்போம், அதுவும் கேட்கறது ஆள் கிடையாது. இவ்வளோ வீடு இருக்குது சார், ஒரே நாங்கள் திருப்பி வந்துட போதும். எங்களுக்கு இவ்வளோ பேர் கத்துறோம். ஒரு நாளாவது டைம் அழகாக தரலாங்க சார். இந்த வீடு நான் பிறந்ததுக்கப்புறம் வந்து சார், இந்த வீடு நான் பிறந்ததுக்கப்புறம் வந்து இப்போ தான் சார் வீடு 10 வருஷம் ஆகுது சார். இது 10 மாதம் ஆகுது எல்லா வீட்டுக்கு வந்து 10 மாதம் ஆகுது. இவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் இருக்கும் போது இது வந்து உங்களுக்கு பூங்கான்றாங்க. நாங்கள் 40 வருஷமா இருக்கோம் இங்கே, இவங்களுக்கு இது விற்கும் போதே பூங்கான்றாங்க. அது எப்படி தருது? நாங்கள் 40 வருஷமா இருக்கோம், இவங்க வந்து 10 வருஷமா முடிச்சாங்கல்ல. பூங்கானா என்ன சார் தருது? நான் படிக்கல, என் பசங்களே படிக்கலாம் பார்த்தேன், அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கேன் சார். இன்னைக்கு அந்த வீடை கட்டி 3 வருஷம் ஆகலை. என் ஒய்ஃபை நகை வச்சு அடமா வச்சு கட்டினது. இன்னைக்கு நாளைக்கு நகையை மூட்டோம்னா நான் வாடகை இருப்பேன், என்ன சார் பண்ணுவேன்? என்ன சார் பண்ணுவேன்? நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியில் என்ன சார் பண்ண முடியும்? தயவுசெய்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து பண்ணுங்க சார். அநியாயம் சார், எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்காங்கல்ல, லீகலா ஒரு இதுவே கிடையாது. அவங்க கிட்ட எந்த ஒரு இல்லீகலா தான் வராங்க. லீகலா வரதுக்கு இப்போ இங்க இடிக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்க காட்டினாங்களா? யார்கிட்டயும் ஏதோ ஷோ பண்ணவே கிடையாது. அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, நாங்க இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஜஸ்ட் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கு. டிஎம்கே வந்து டோட்டலா கட் அவுட் விட்டுருக்காங்க. போலீஸ் அப்படிதான் நடக்கிற மாதிரி இருக்கு. டோட்டல் வேஸ்ட் டிஎம்கே ஆச்சு. அங்க காசா கிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை போட்டு வச்சுட்டு இங்க இருக்கிற மக்களுடைய இதை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. காசா கிராண்ட் வந்து எங்க மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அங்க வந்து காசா கிராண்ட் போட்டதுனால அவங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு வேணுங்கிறதுக்காக இங்க இருக்கிற மற்ற ஜனங்களுடைய இதை இது பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலாவே இது கவர்மெண்டோடைய பிளானிங் தான். இது வந்து ஹை கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. பெண்டிங்ல இருக்கும்போது எப்படி நீதிபதிகளை அவமதிக்கிறாங்களா? அவங்க டிஎம்கே பார்ட்டிஸ் என்ன எப்படி பண்றாங்க? நீதிபதிகளை அவமதிக்கிறாங்களா? அவங்க தர தீர்ப்பு அவமதிக்கிறாங்களா? அப்ப மரியாதையே இல்லாத ஆட்சி என்ன ஆட்சி? யாருக்கு மரியாதை கொடுத்து இந்த ஜனநாயக நாடு போய்கிட்டு இருக்கு? எதை பின்னாடி போய்கிட்டு இருக்கோம் நம்ம? சும்மா எல்லா மக்களும் ஒரு பொம்மைகள் மாதிரியா? பொம்மைகளை தூக்கி போட்டு பந்தாடுறாங்களா? டிஎம்கேனா என்னது? அது டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? இது சிஎம் உடைய ரூல் படி இங்க என்ட்ரி ஆனாங்களா, இல்ல ஜட்ஜோடைய ரூல் படி என்ட்ரி ஆனாங்களா? யாருடைய ரூல் படி என்ட்ரி ஆனாங்க? அந்த ஆர்டர் காப்பி எதுவுமே யாருமே ஷோ பண்ணல. அப்புறம் எப்படி அவங்க என்ட்ரி ஆக முடியும்? இல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. டோட்டலாவே ஒரு எப்படி சொல்றது, கழுத்தை குடிச்சு தள்ளுற மாதிரி பிஹேவியர் தான் இருக்கு. டோட்டலாவே தமிழ்நாடுல நல்ல ஆட்சி கிடையவே கிடையாது. டோட்டலாவே வேஸ்ட். வீடியோ தடா போறாருன்னாரு, நல்ல வீடியோல கொடுத்துட்டாரு. என்ன வீடியோல கொடுத்தாரு? இப்பயே நாங்க இருக்கிறோம் 50-60 வருஷமா இருக்கோம்.
நைட்டோட ஒன்றும் உருவாகல இந்த நகர், இந்த ஊர் 60 வருஷமா இருக்கிறாங்க. நைட்டோட நைட்டு இல்லை, ஒரு வாரத்தில் உருவான ஊர் கிடையாது. இது ரொம்ப நாளாக இருக்குது. இவ்வளோ நாளாக தெரியல இந்த கவர்மெண்ட்டுக்கு. ரேஷன் கார்டு கொடுத்தோம், ஆதார் கொடுத்தோம், வரி முதல் கொண்டு கொடுத்துன்னு தான் இருக்கோம், கட்டி தான் இருக்கிறோம். இவ்வளோ கட்டும் போது இப்பெல்லாம் தெரியல நோட்டீஸ், இப்பெல்லாம் தெரியலையா இது வந்து புறம்போக்குன்னு. இப்போதான் தெரிஞ்சா புறம்போக்கு. நீங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பான். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க? இவ்வளோ நாள் திராவிட மாடலா இது? நாசமா போன மாடல் இது. திராவிட மாடலே இல்ல. எங்களுக்கான ஆட்சியே கிடையாது. இது மக்களாட்சி. இது மக்களாட்சியே கிடையாது. இது வந்து அவங்களுக்கான ஆட்சி தான். அராஜகம் பண்றாங்க சார். போலீஸ் அடிக்கிறாங்க, அடிச்சுதான் கூட்டு பண்ணாங்க. லேடிஸ் கீழே பிறல்றது விடுமா? அப்ப கூட விடல. நீ ஏறி அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் பிடிச்சி வண்டியில உட்கார வைக்கிறாங்க. என்ன இது? எங்க வீட்டுல யாருமே கிடையாது. காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல, சாப்பாடு செய்யல, அப்படியேதான் உட்காந்து இருக்கிறோம். கூட்டிட்டு போயிட்டு அது கூட்டு போய் ஒரு 50 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சாப்பாடு தரல, ஒண்ணும் தரல, அப்படியே பாவம் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்ன பண்றது? நாங்க எங்களுக்கு எதனா ஒரு இது கொடுங்க, இதெல்லாம் வந்து வெளியே காட்டுங்க, எங்களுக்கு எதனா ஒரு வழியா சொல்லுங்க, எங்கெல்லாம் ஒரு வழி காட்டுங்க. எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, இபி பில்லு கொடுத்துருக்காங்க. போன மாதம் இப்போ இபி கட்டி வந்தேன் வரி அடுத்த வருஷம் வரலையும். இவ்வளோ இருந்து ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க? கேட்டோம்னாக்கா அவங்க சப்போர்ட் இருக்குது. கொண்டு வராங்க 4 பேர் யார் அதட்டு. இப்போ நான் பேசினா வச்சுக்கலாம், உடனே போய் வேலை போட்டுறாங்க. என்ன பண்ணா யாரே காசு கொடுத்து அமுக்குறாங்க? காலை பேட்டு கொடுக்கும் போது காசா கரண்ட் பார்த்தா 100 வாடி பேச 10 வாடி பேசுறேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தூங்குதா? சத்தியமா சொல்றேன், ஓட்டுல யாரும் போட மாட்டோம். என்ன கிட்டத்தட்ட 40-50 வருஷமா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வயலா இருந்தது, அதுக்கப்புறம் வீடு வந்தது. எதுக்கு எடுக்கும் இந்த இடத்த? காலை 6:30 மணிக்கு வந்து இறங்குறாங்க சார். ஒரு டீ காஃபி தவிர கை குழந்தை, கரண்ட் இல்ல. அந்த குழந்தை என்ன பண்ணு சொல்லுங்க? எதுக்குதான் இடத்த எடுக்கிறாங்க? அது காரணம் தெரிஞ்சாங்க சார். நாங்க சொல்றது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தயவு செய்து போடுங்க. எதுவுமே கட் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு புண்ணியமா போகும். குழந்தை பாருங்க சார், காத்து இல்லாம லோல் பண்ணுது. காலத்து குழந்தைங்க யாருமே எழுந்து வந்தா வாசல்ல போலீஸ்காரன் நிக்கிறாங்க. சாயங்காலம் போகும்போது சொல்லிட்டு போறாங்க, நாளைக்கு நாங்க கண்டிப்பா வருவோம், எடுத்துடுவோம், ரெடியா இருங்கன்ட்டு மிரட்டிட்டு போறாங்க. நீங்க என்ன பண்ண? அவங்க விட மாட்டேன்றாங்க. நாங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க சார்? போலீஸ் கை வாங்குறாங்க, மக்கள் ஒரு நிமிஷத்துல கை வாங்குது. எவ்வளவு சார் ஆகும்? எவ்வளவு சார் கை வாங்குது? நாங்க எதுக்கு நின்னு சார் பண்ணிடுவாங்க அவங்க? நாங்க கை வாங்குவோம் சார். அடுத்த வாட்டி கை யாரும் வச்சால கை கண்டிப்பா நாங்க வாங்குவோம் சார். நாங்க எவ்வளவு பொறுத்து போறோம், நாங்க மரியாதை கொடுக்குறோம். ஆனா அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு நாங்க ஓட்டே போட மாட்டோம். அவன் என்ன பண்றாலும் பண்றோம் சார். காசா கிரவுண்ட் வெளியே வரணும் சார். காசா கிரவுண்ட் பக்கத்துலயே தான் இருக்கு. கொட்டாய் எல்லாம் அவ்வளோ கார் வந்து நிக்குது. அது கொஞ்சமாவது உங்க மனசாட்சி இருக்கா? பணம் இருந்தா எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இது எவ்வளவு என்ன ஆட்சி? ஆட்சி வேஸ்ட். எல்லாமே அழிச்சிட்டாங்க. இந்த ஆட்சியில வந்து ஒண்ணுமே நல்லா இல்ல. அழிச்சதுதான் மிச்சம். ஒரு 58 வருஷமா இருக்கோம் நாங்க. ஒரு வருஷமா 2 பசங்களை வச்சு நாங்க எங்க சார் போறது? நாங்க இப்படியே விட்டா கூட நாங்க எங்க வாழ்ந்து போனாங்க. எங்களுக்காக அந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. 58 வருஷத்துல எதுக்கு சார் எங்களுக்கு ரேஷன் கார்டு தரணும், ஆதார் கார்டு தரணும், கரண்ட் பில் கட்டுறோம், வரி கட்டுறோம், ஒரு வருஷம் வரி கட்டின்னு தானே இருக்கோம். அப்படிலாம் இருக்கும் போது எப்படி இப்படி பண்ணலாம்? கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லாம் பண்றது எல்லாமே அந்த இது பண்றவன் தான், காசா கிராண்ட் பண்றவன் தான். ஆத்து ஓரத்துல இருந்து 500 மீட்டருக்கு அந்த பக்கமா தான் அப்பூட தரணும். சிஎம்னுடைய மாஸ்டர் பிளானு. இவங்களுக்கு எப்படி அப்படி தரான்? இவங்க வந்து வீடு கட்டி லேஅவுட் போட்டு வீடு கட்டிருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கிற இடத்துல இவங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறது. காசா கிராண்டுன்றீங்க, அவனை வச்சு நீங்க அதை காலி பண்ண வேண்டியது, மாதா காலேஜ் காலி பண்ண வேண்டியது. என்னுடைய கேசிங் அதுதான். சரிங்களா? கவர்மெண்ட் என்ன டிஎம்கேனா நீங்க எல்லாமே பண்ணுவீங்களா? டிஎம்கேனா எல்லாமே பண்ணுவீங்களா? 2000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீ ஓட்ட போடுன்னு மட்டும் அதுக்கு மட்டும் வந்து நிப்பீங்களா? அடுத்த ஆட்சி சீமான் வருவாரு, இல்ல விஜய் வரப்போறதுக்கா அவன் வந்து இல்ல மோசமா இல்லாத பட்டவங்க எல்லாம் வயிற்றுல வாயில அடிக்கிறான். அவன் நாசமா போயிடுவானுங்க. அவனுங்க எல்லாம் இவங்க வயிற்றுல எங்க வயிற்றுல அடிக்கிறதுக்கு உண்மையா எங்க குழந்தை குட்டிங்க எங்க இழுத்து போவாங்க. இவங்க ஓட்டு கேட்க வரும்போது நாங்க இதை செய்வோம் அதை செய்வேன்றாங்கல்ல. ஏன் இப்பயும் அநியாயம் பண்றாங்க எங்களுக்கெல்லாம்? இந்த ஆட்சிக்கு வரது நியாயமா? அவன் ஆட்சி பண்றது இல்லாதப்பட்டவங்க வயிற்றுல அடிக்கிறது நியாயமா? நாங்க சித்தால் வேலைக்கு தான் போறோம். எங்க கூலி கடுக்க எவன் கூப்பிடுவோம் வேலைக்கு தான் போறோம் சார். நாங்க வச்சு சாப்பிடல சார். நாங்க சித்தால் வேலைக்கு எங்க பம்பல போறோம். பம்பல போய் உக்காந்தா எவன் கூப்பிடுறானோ அவங்ககிட்ட தான் வேலைக்கு போறோம். இப்படின்னு சொல்ல எப்படி சார்? நாங்க எப்படி சார் போய்க்கிட்டு நாங்க எப்படி போய்க்கிட்டு சார்? எங்க பொண்ணு குட்டிங்க எப்படி சார் நாங்க காப்பாத்துறது சார்? இப்படி பண்றாங்களா சார்? கொடுத்த வீட்டுல தான் நாங்க போய் வாயணுமா? எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? எதுவுமே கரண்ட் பில்லு வரி கட்டி எல்லாம் கட்டி வீடு வாழ்ந்து நாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல எங்க ஆளுங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் வச்சுட்டாங்க. அவங்க வீடுங்க இடிச்சிட்டாங்க.
என்ன அரசாங்கம் நடக்குது? மக்களுக்கு அரசாங்கம் இல்லையா? தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே நாங்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் வாய உரிமை இல்லையா? நல்ல படுக்கை இல்லை எங்களுக்கு. நிம்மதி இல்லாத என் பசங்க ஊரெல்லாம் சுற்றி இவங்கள தலைவரை பார்த்தா கிடைக்குமா நியாயம் கிடைக்குமா, அவங்கள பார்த்தா நியாயம் கிடைக்குமா, இவங்கள பார்த்தா நியாயம் கிடைக்குமான்னு நைட்டு பார்க்கல. கலைஞர் ஆஃபீஸிலெல்லாம் போய் மனு கொடுத்துட்டு வந்தாங்க. லேடிஸுங்கெல்லாம் போயிட்டு எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் யாருமே எங்களுக்கு வந்தோன்னே நிற்கல. எங்கள் வீடுங்களை காலையில் என்ன வீட்டில் கூட போகிறதுக்கு விடல. அப்படியே பிடிச்சி என்ன வெளியே வச்சுட்டு அப்படியே மொத்தம் பேனுக்குன்னு எல்லாம் நொறுக்கி போயிடுச்சு சார் வீட்டில். ஆக்சுவலாக 2-3 வீடு வந்து பட்டா லேண்டு. இந்த பட்டா லேண்டை இடிச்சிட்டாங்க. உங்க சொல்ல கேட்காம இடிச்சனால இப்போ வழக்குக்கு போயிருக்காங்க. இப்போ வழக்கு வந்து நடந்துட்டு தான் இருக்கு. வழக்கு நடந்துருக்குது. இதே மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்தாலும் இதே நீதிமன்றம் மாதிரி 1 வருஷம் முடிய போதில்லை. அதை வளர்த்துதான் போவோம். நான் என்ன சொல்கிறேன், சிஎம்டிஏ வந்து அரசோட நிர்வாகத்துக்கு கீழே வர துறை. நீர்வளத்துறையும் அதே துறை தான், வருவாய்த்துறையும் ஒரு தான், பத்திரப்பதிவு எல்லாமே ஒரு கொடை கீழே தான் வருது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி தானே நீங்கள் வரணும். செக் பண்ணப்போ உங்களுக்கு செக் பண்ணுங்க. இந்த பத்திரப்பதிவில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது செல்லாது. அப்படி முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? அது சாதாரணமாலாம் பரவாயில்ல. ஏற்கனவே 2 வாட்டி கேஸ் போயிருக்கேன். 43,557 2017 ஒன்று, மறுபடியும் திருப்பி வந்தனால 153 63 2017. இது இந்த மாதிரிலாம் கேட்பான்னு சொல்லி தான் நாங்கன்னா வெளியே போனோம்னா தெரியறது தான் பொது அறிவு நோட்டீஸ் போட்டு வெளியே ஓட்டிட்டேன். பாருங்கடா வந்து எவனாலும் பாருங்கள், பார்த்து என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ எந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி நீங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம். இது நம்ம எங்கே இருக்கோம் ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்றா திராவிட மாடல் அரசு இதான் திராவிட மாடல் அரசா ஒன்றுமே புரியல எனக்கு. இது வந்து கோர்ட்டோட ஆர்டர் சார். முதல்ல வந்து சார் 2/11/2010 முதல் நோட்டீஸ் பெருவெள்ளம் வந்துச்சு 2015. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பிடபிள்யூகாரன் இந்த ஏரியாவுக்கு வரான். இந்த ஏரியாவுக்கு வந்து எல்லாரும் நோட்டீஸ் கொடுக்குறான். ஆற்றின் ஒரு சிறு பகுதியை நீங்கள் ஆக்கிரமித்து என கருதுகிறேன் அப்படின்னா அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் தான் ஃபஸ்ட்டு தடவை கேஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு தடவை கேஸுக்கு போயிட்டு கேஸில் வந்து எல்லாத்தையும் காமிச்சா மறுபடியும் திருப்பி எகைன் அதே மாதிரி பதில் தான் எனக்கு தரலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க கருதுகிறேன்ட்டு ஒரு இது எடுத்துகிட்டு வரோம். ஓடை புறம்போக்குன்னு ஒரு லெட்டர் கவர்மெண்ட் ரெக்கார்டு தர்றோம். அந்த ஓடை புறம்போக்குன்றது ஓடை இங்கே வரல, இந்த முனையிலேருந்து வருதுங்க. நம்பர் மொத்தம் 4 நம்பர் ஜாயிண்ட் ஆகுது. 137 136 1 32 37 3 36 அந்த முனையில் மெயின் ரோட்லேருந்து வருது. இந்த 36 மட்டும் கண்ணு வைக்கிறோம். நாங்கள் 2வது வாட்டி கேஸுக்கு போகும்போது எல்லா ஆவணத்தை கொடுத்தோம். கோர்ட்டில் எல்லாம் கேட்டாங்க, இது எப்படிப்பா என்கரேஜ்மெண்ட் வரும்? இவர் பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, பத்திரம் பதிவு பண்ணியிருக்காரு, இது என்கரேஜ்மெண்ட்லாம் வராது. இவங்ககிட்ட ஆவணங்கள்லாம் சரி பார்த்துட்டு 4 வாரத்தை வாங்கி சரி பார்த்துட்டு 10 வாரத்துக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்கணும். பதில் தந்துவிட்டு தான் இந்த பெட்டிஷனர் வந்து நீங்கள் எதிரான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கடுத்து எதிரும் எடுக்கக்கூடாது. இது வரல அந்த ஸ்டில்லு பாரு 13/12/2017 ஜட்ஜ்மெண்ட்டு இது நாள் வரலையும் அதுக்கு உண்டான பதில் எனக்கு கொடுக்கல. நான் என்னுடைய கடமையை நல்லா செஞ்சுட்டேன். என்னென்ன கடமை எல்லாம் கொடுத்துட்டு இவங்க என்கிட்ட ஆவணங்கள் வாங்கிட்டு அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்கட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். யார்கிட்ட விசாரணை செஞ்ச அதிகாரிட்ட பிடபிள்யூ அதிகாரி கையெழுத்து வாங்கிட்டேன். இதை ஒன்றுமே பண்ண முடியல. நீர்நிலை இல்லைன்றதுக்கோசம் தான் சிஎம்டிஏவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஓரில் சொன்னார் ஜட்ஜிக்கிட்ட. ஓரில் வந்து அவர் அக்செப்ட் பண்ணல, ரிட்டர்னில் கொடுத்தாங்க. ரிட்டர்னில் எழுதி கொடுத்துட்டு போனார். ஜெயவேல்ன்றவர் 136 பிரைமரி ரிசர்ச் தான் இருக்கார், இவருக்கும் ஆற்றுக்கும் சம்மந்தம் இல்லை, இது இந்த 136 அடுத்த பகுதி தான் 128 அதான் 6 வருது அப்படின்னு தெளிவாக கொடுத்தாச்சு. இப்போ சிஎம்டிஆர் அவங்க அதிகாரியே வந்து கொடுத்துருக்கும் போது அது எப்படி பொய்யாகும்? அது எப்படி பொய்யாகும்? இதுக்கு நியாயமான வந்து பதில் வரணுமா வேண்டாமா? நீதின்றது இங்கே இல்லை. பாதிக்கப்பட்டப்ப எனக்கு போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு கரெக்டான விளக்கம் வரணும். எனக்கு இந்த ஊரில் நாங்கள் கொட்டா போடுறது ஒரு வியூவுக்கு தெரியாதா? நகராட்சிக்கு தெரியாதா? தாசில்தார் தெரியாதா? எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஏன் அன்றைக்கே சொல்ல வேணும் தானே, நீங்கள் வீடு கட்டாதீங்க போகாதீங்களே. எனக்கு 4 குழந்தைங்க சார், ஒரு பொண்ணு 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். நாங்கள் கூலி வேலை செய்கிறேன், கொத்தனார வேலை கூலி வேலை செய்கிறேன். பாண்டத்துக்கு சம்மந்து தான். நாங்கள் இந்த 4G பண்ணி இந்த 2000 கோடி 3000 கோடி ஏமாற்றிட்டான் அப்படின்னா நான் அந்த ரேஞ்சில் போகல சார். உழைச்சு சார், உழைப்பு எங்கள் உழைப்பு தான் நாங்கள் இந்த அளவுக்கு வீடு கட்டியிருக்கோம். நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போடல. நீ என்ன பண்ணலாம்? என்னடா இது அணக்காப்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தலைவரணுமா இல்லையா? நாளைக்கு எந்த மூச்சு வச்சு நீ ஓட்டு போட வருவேன், கேட்ப வருவேன்? இல்லை உன் ஆள் கட்சிக்கார யாராவது வருவானா? இதை ஈக்காக்கு தெரியாதா? ஈக்கா இருக்காரு ஒரு எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு தெரியாதுங்களா? எவ்வளோ போலீஸ் பாருங்கள், போலீஸ் யாருங்க பாதுகாப்பு? அதை கேட்டதுக்கு எங்கள் லேடிஸ் எல்லாம் தலையை முடிவு பூச்சி ஈர்த்து போய் தண்டில் ஏற்றி வச்சு அடைச்சி வச்சுக்கிறாங்க சார். மன்னான்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் கொடுக்குறது ரெடி,
எடுத்துக்கங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்கிறீங்க? இது வந்து ரெசிடென்ஷியல் ஜோனு, பிரைமரி ரெசிடென்ஷியல் ஜோனு சிஎம்டிஏல இருக்குன்னு சொல்கிறோம். இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அவங்க என்ன தான் வச்சுருக்காங்க வாங்கி பாருங்களேன். அதுக்கே அதிகாரிங்க யாரும் ரெடியாக இல்லை. நீங்கள் வந்து நாங்களாச்சும் காட்ட ரெடியாக இருக்கோம். எங்ககிட்ட என்ன இருக்குது ஆதாரத்தை, அவங்கக்கிட்ட என்ன எவிக்ஷன் காப்பி இருக்குன்னு காட்ட கூட தே ஆர் நாட் ரெடி டு ஷோ. என்ன 136 இருக்கான்னு கேட்டால் அதுக்கு அவங்க வந்து எவிக்ஷன் ஆர்டர் இருக்குது. எனக்கு வந்து இது ரிவர் என்க்ரோச்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஐ அக்ரீட், ரிவர் என்க்ரோச்மெண்ட்டை எடுப்பா தப்பில்லை. ஆறை ஆக்கிரமிச்சிருக்கதை எடுக்கணும். ஆக்கிரமிப்பு வேற, குடியிருப்பு வேற. குடியிருப்பில் நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எனக்கே இந்த கதி. இவங்க புறம்போக்கில் இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க கிடையாது. 60 வருஷமாக இருக்காங்க. அவங்க புறம்போக்கில் இருக்காங்கன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? முடிஞ்சா அப்பவே அவங்களுக்கு பட்டா மாற்றி கொடுத்துருக்கணும். இத்தனை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண வச்சது 5 வருஷம் இருங்க, நான் உங்களுக்கு பட்டா தரேன்றீங்க. 60 வருஷம் இருந்தவங்களே அள்ளி போட்டு போறீங்க. அப்போ நாங்கள் என்ன பேச்சு பேசுறது உங்ககிட்ட? ரிஜிஸ்டருக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் இருக்குனால ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் தப்பு பண்ணால் அதுக்கு கண்டெம்ட் ரிஜிஸ்டர் மேலே போடுங்க, ஏன் மேலே போடாதீங்க. யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிற்க வைங்க. யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்க உங்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இப்போ நான் தப்பு பண்ணால் எங்கள் அப்பா கேட்பாருன்னா நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணால் யார் கேட்கணும்? மேலே இருக்க அதிகாரி தான் கேட்கணும். அதுக்கு நான் ஏன் போய் கேட்கணும்? அதுக்கு நாங்கள் ஏன் சஃபர் ஆகணும்? இது சிஎம்டியில் வருது, பிரைமரி ஜோனில் வருதுன்னா சிஎம்டி காரங்க தப்பா சொல்லிட்டாங்கன்றாங்க. எல்லாருமே தப்பா சொல்லுவாங்களா? நான் என்ன கேட்குறேன், இப்போ பிரைமரி ஜோன் எனக்கு வரலன்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்கெட்ச் இருக்கும்ல, அதை காமிங்களா? இப்போ நான் கேட்குறேன், அதை காமிங்கன்னு கேட்டால் அது கிடையாது, அது இல்லை, அது அங்கே இருக்கு. உங்களுக்கே நான் காமிக்கிறேன். என்னோட இடம் எடுத்தா என்னதான் நான் தானே கேட்பேன், வேற யார் கேட்பா? எனக்காக நான் தான் கேட்பேன். நீங்கள் காமிங்க. நீங்கள் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு மேப் இருக்கு, எங்ககிட்ட ஒரு மேப் இருக்கு, உங்ககிட்ட ஒரு மேப் இருக்கு. எங்க மேப்ல இது ரெசிடென்ஷியல் ஜோனாவே இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்க மேப்ல இது ரிவர் நீங்க சொல்றீங்களே, அதை காமிங்க. அதை ஏன் காமிக்க மாட்டீங்க? இது ரெசிடென்ஷியல் ஏரியா, நான் ப்ரூவ் பண்றப்பா. என்னோட நாலேஜுக்கு நான் ஒரு காமன் பீப்புளா எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, என்னால் என்ன எடுக்க முடியுமோ அதை வச்சு நான் ப்ரூவ் பண்றேன். இல்லை இது லேண்ட் இல்லை, இது ரிவர் தான், நீ ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. ப்ரூவ் பண்ணிட்டு கிட்ட வாங்க. அது பண்ணாம ஏன் வரீங்க? உங்களுக்கு வேணும்னு எடுக்கிறீங்களா? இல்லை என்ன ப்ராஜெக்ட் வருது? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஏதோ ப்ராஜெக்ட் சம்திங் எனிதிங் வரட்டும். என்ன ப்ராஜெக்ட் சார்? இதுல என்ன ப்ராஜெக்ட் வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது, அது எய்தர் பார்க்கு என்னமோ, அது சம்திங், அதை டிரான்ஸ்பரன்சி காட்டுங்க சார். இங்கேருந்து 150 ஃபீட் தள்ளி தான் ரிவர் இருக்கு. ஆனா எங்க வீடு வந்து ரிவர்ல வருதுன்னு சொல்றாங்க. ஒரு 30 ஃபீட் கூட வராது காசாகரண்டோட காம்பவுண்ட். ஆனா அது மட்டும் வரலையா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு அப்ப அது என்ன சர்வே நம்பர்? இப்ப எனக்கு அந்த ஸ்கெட்சை கொடுங்க, எல்லா ஸ்கெட்சை கொடுங்கப்பா. ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்களை கூட்டி நிக்க வச்சு பேசுங்க. எங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒரு மேப் இருக்கு. இன்னைக்கு மேப் சேட்டலைட் மேப் எல்லார்ட்டையுமே இருக்கு. இப்ப நாம எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த மேப்ல எல்லாம் இது வரல. எங்ககிட்ட ஒரு மேப் இருக்கு, அதுல உங்களுக்கு வருதுன்றாரு. அப்ப அதை காமிக்கலாம்ல. அதுல எதனா ஒரு இது இருக்கா? நான் என்னன்ற எதுல வரலன்னு நான் சொல்றேன், வருதுன்னு சொல்லும்போது காமிங்க, நான் பாக்குறேன். வருதா நான் பாக்குறேன்னா அதுக்கு ரெடியா இல்லை. இதுக்கு மேல நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன், நான் ஏன் உங்களுக்கு காட்டணும்? உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஆடு மாடுகளை மிரட்டுற மாதிரி வரட்டக்கூடாது. நாங்கள் யாரும் ஆடோ இல்லை மாடோ இல்லை, எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எவ்ரிபடி எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும். அதுதான் இப்போ எல்லாருக்கும் எதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னா, தே ஷுட் நோ எவ்ரிதிங்ன்றதோட தான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ எஜுகேஷன் இருந்து இவ்வளோ நாலேஜ் இருந்துமே எல்லாரையுமே நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்களாம் பாவம். அவங்களாம் படிக்காதவங்க, அவங்கள இன்னும் இவ்வளோ கேள்வி கேட்குற எனக்கே காம்பன்சேஷன் தர முடியாது, முதல்ல வீடை இடிச்சுட்டு தான் பேசுவேன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பேசுவாங்க? பேசுகிறவங்களுக்கே இந்த பதில்னா அவங்க என்ன பேசுவாங்க? அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்க எதனா பேசினா ஒரு வெள்ளை பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பரை கொடுத்து இந்த படிச்சு பாரு, நம்ம படிச்சு பாருங்க. அந்த பேப்பரை எங்ககிட்ட கொடுங்க. படிக்க தெரிஞ்சவங்ககிட்ட பேப்பர் கொடுக்க மாட்டாங்க சார். படிக்காதவங்களை கூட்டிட்டு போய் இந்தா படிச்சு பாருன்னு ஏதோ ஒரு பேப்பரை நீட்டுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாமே அனகாபுத்தூர் மக்கள் அவங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. இந்த நடவடிக்கைகளுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.